ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான 2025 நியூ சிலபஸுக்கான அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ முழு விளக்கத்தை பார்த்துடலாம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடச்ச பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கான்செப்ட்டுக்கு வந்துடலாம். பழைய சிலபஸ் என்ன படித்தோம், புது சிலபஸுக்கு என்ன படிக்கிறோம். ஸோ இரண்டுக்கும் உள்ள அந்த டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் வேரியாக இருக்குது. அதாவது இந்த காய்கறியை மொத்தமாக வச்சு நம்ம மொத்தமாக கொடுத்தாங்க. இப்போ வந்து காய்கறியை கொஞ்சமாக பிரித்து இந்த காய்கறி இவ்வளோ ரேட்டு, இந்த காய்கறி இவ்வளோ ரேட்டுன்ற மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன மார்க்கு, ஸோ அந்த பகுதியில் எவ்வளோ கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாம் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. பகுதி ஆ, பொது அறிவியல். அது என்னென்னு கேட்டிருக்காங்க. பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியலின் பொது அறிவியல் விதிகள், விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வியல், இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும், தனிமங்களும் சேர்மங்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிரினங்களின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புற சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மைகால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள். இத்தனை குட்டி டாபிக் இருக்கு இல்லையா. இந்த குட்டி டாபிக்ல இருந்து மொத்தமாகவே 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. பொது அறிவு அதில் 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அடுத்ததா புவியியல். புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழை பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மற்றும் புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். ஓகே, இந்த புவியியல் அந்த டாபிக்ல இருந்து 5 வினாக்கள் கேட்குறாங்க, 5 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்தது இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல், B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராசர், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேசிய தலைவர்கள், தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இத்தனை டாபிக்ல இருந்து மொத்தமா எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின், 10 வினாக்கள் கேட்குறாங்க. அடுத்தது இந்திய ஆட்சியியல். இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை. அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள்: ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நிதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும். இப்போ இத்தனை டாபிக் படிச்சோம் இல்லையா, இத்தனை டாபிக்ல இருக்கிற நடப்பு நிகழ்வுகளும் நம்ம படிச்சுக்கணும். இந்திய ஆட்சியல், இதுல இருந்து 15 வினாக்கள் கேட்பாங்க. அடுத்ததா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வு, பொருளாதார போக்குகள், வேலை வாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும்
நலவாழ்வு முறைமைகள் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நலன்சார் அரசு திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், நடப்பு நிகழ்வுகள். இத்தனை டாபிக்ல இருந்து மொத்தமா 20 கேள்விகள் கேட்கப்பட உள்ளது. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதுல சின்ன சின்ன டாபிக் இருக்கு. தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், திருக்குறள், மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும். திருக்குறளிலிருந்து அதிகப்படியான வினாக்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். இதுல இருந்து 20 வினாக்கள் வரும். பகுதி ஆள பார்த்தீங்கன்னா திறன் அறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும், சுருக்குதல், விழுக்காடு, மீப்பெரும் பொது காரணி, மீசிறு பொது மடங்கு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. இதுல இருந்து மொத்தமா திறன் அறிவு அதுல இருந்து 15 வினாக்கள் கேட்பாங்க. காரணவியல் இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் என்னென்ன கேட்பாங்க. தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. இப்ப மொத்தமா நம்ம 100 வினாக்களை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்ததா பகுதி இ. இதுதான் நம்ம கான்செப்ட் என்ன, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு. இதுல இருந்து மொத்தமா 100 கொஸ்டின். அழகு 1ல பாத்தீங்கன்னா இலக்கணம், இலக்கணத்துல இருந்து 25 கேள்விகள் கேட்பாங்க. பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில், நெடில் வேறுபாடு, லகர, லகர, ழகர வேறுபாடு, 2 சுழு நகர, 3 சுழு நகர வேறுபாடு, ரகர, ரகர வேறுபாடு, இணை எழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், வேர் சொல் அறிதல், வேர் சொல்லில் இருந்து வினை முற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர், வினை எச்சம் வகை அறிதல், அயர் சொல், தமிழ் சொல், எதிர்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். இதுல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததா சொல்லகராதி, எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல், ஓர் எழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எடுத்துக்காட்டு, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. பயிலுதல் அது கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம கண்டுபிடிச்சி எழுதுற மாதிரி இருக்கும். அதே கான்செப்ட்ல வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும். அடுத்ததா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். எடுத்துக்காட்டு, ஊடகம்னா தகவல் தொடர்பு சாதனம். சமூகம் மக்கள் குழு, மக்கள் குழு கூட்டம். ஊர் பெயர்களின் மறு உவை எழுதுதல். எடுத்துக்காட்டு, புதுச்சேரிக்கு புதுவை, மன்னார்குடி மண்ணை, மயிலாப்பூர் மயிலை. பிழை திருத்துக. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒருக்கு ஓர் வரும். அடுத்ததா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வெத்திலை வெற்றிலை, நாற்காலி நாற்காலி. அடுத்ததா பேச்சு வழக்கில் தொடர்பில் உள்ள பிழை திருத்தம். எடுத்துக்காட்டு நேற்று மழை பெஞ்சிச்சு, அது சொல்றது நேற்று மழை பெய்தது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். மற்றும் அதாவது அல், பிறகு, வரை, இதுவுமல்ல, இருப்பினும், எனினும், இதனால், அடிப்படைக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்த்தல். எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு. எடுத்துக்காட்டு, நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன். மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன், தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். அடுத்ததா பொருள் தரும் ஒரு எழுத்து. எடுத்துக்காட்டு, ஆ அதற்கு பசு, ஈனா கொடு, தைனா மாதம், தீனா நெருப்பு. அடுத்ததா பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. எடுத்துக்காட்டு, கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இச்சொற்கள் தாமரையை குறிக்கும். சொல்லகராதிலிருந்து மொத்தமா 15 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்ததா எழுதும் திறன், அதுல இருந்து 15 கேள்விகள் கேட்பாங்க. அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை, பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல். மரபு தமிழ், திணை மரபு, அதாவது உயர்திணை அம்மா வந்தது, அதற்கு அம்மா வந்தாள். அஃறிணை மாடு
நனைந்தது, மாடு நனைந்தன. அதுக்கப்புறம் பால் மரபு ஆண்பால், அவன் வந்தது, அவன் வந்தான் அப்படின்னு வரணும். பெண்பால், அவள் வந்தது, அவள் வந்தாள். பலர்பால், அதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தனர். ஒன்றன்பால், அது வந்தன, அது வந்தது. பலவின்பால், பறவைகள் பறந்தனர், பறவைகள் பறந்தன. நேற்று மழை பெய்யும், நேற்று மழை பெய்தது. நேற்று வருவேன், நேற்று வந்தேன். அந்த வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கணும். இளமை பெயர் பசு, கன்று, ஆடு, குட்டி. ஒளிமரபு பார்த்தீங்கன்னா நாய் கத்தியது, நாய் குரைத்தது. வினை மரபு கூடை, முடை, சோறு, உண். தொகை மரபு பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை. அதுக்கப்புறமா நிறுத்தல் குறியீடுகள் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியங்கோல் குறி, வினாக்குறி அமையும் இடங்கள். இதிலிருந்து 15 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. அடுத்ததா கலை சொற்கள். பல்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், வேளாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். உதாரணம் ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு தமிழ்ல கேட்பாங்க. கலை சொற்கள் அறிதல், இதுல இருந்து 10 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்ததா வாசித்தல், அதுக்கப்புறம் புரிந்து கொள்ளும் திறன், அதுல இருந்து 15 கேள்விகள் கேட்பாங்க. கேள்வி எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். செய்தித்தாள், தலையங்கள், முக்கிய செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், உவமை தொடரின் பொருள் அறிதல், மரபு தொடரின் பொருள் அறிதல், பழமொழியின் பொருள் அறிதல், ஆவண ஊடகங்களை புரிந்து கொள்ளும் திறன். இதுல இருந்து மொத்தமா 15 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்ததா எளிய மொழிபெயர்ப்பு, அதுல இருந்து 5 கேள்விகள் கேட்பாங்க. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். நம்ம அன்றாடம் பயன்படுத்துற அந்த பொருட்களுக்கு தமிழ்ல என்ன பெயர்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆவணங்களின் தலைப்புகள், கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல். இதுல இருந்து 5 கேள்விகள் கேட்பாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 15 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இப்போ இதுதான் புக் பேக்ல இருந்து அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற ஒரு டாபிக். அதுதான் இது 15 வினாக்கள் தான் கேட்குறாங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதாவது 20 அதிகாரங்கள் மட்டும். ஒழுக்கமுடைமை, பொறவுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்துதல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறம் கூறாமை, அடுத்ததா அருளுடைமை. இந்த 20 அதிகாரத்துல இருந்து மட்டும்தான் திருக்குறள்ல இருந்து வினாக்கள் வரும். அறநூல் தொடர்பான செய்திகள் நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னார் 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், தமிழின் தொன்மை, சிறப்பு திராவிட மொழிகள், அது தொடர்பான செய்திகள். உ.வே. சாமிநாத ஐயர், தே.பொ. மீனாட்சி சுந்தரம், சி. இளங்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள். தேவநேய பாவனார், அகரமுதலி, பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஜி. இப்போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். பாவேந்தர், டி. கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாரா பாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இத்தனை டாபிக்ல இருந்து மொத்தமா 15 வினாக்கள் கேட்பாங்க. மொத்தமா 200 கேள்விகள், 300 மதிப்பெண்கள். அதாவது அடர்த்தியா வளர்ந்திருந்த முடிய கொஞ்சம் முடி வெட்டி கொஞ்சம் திருத்தமா வச்சிருக்காங்க இந்த சிலபஸ். ஸோ அதே சிலபஸ் தான் கொஞ்சம் மாத்திருக்காங்க. அதாவது கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அதே சிலபஸ் தான். ஸோ கொஞ்சம் படிச்சுக்குங்க. எந்தெந்த தேவையில்லாத டாபிக் விட்டுட்டு இருக்கிற டாபிக் நல்லா படிங்க. இந்த காணொலி பதிவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த காணொலியில் நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதுக்குண்டான தீர்வை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் பாருங்கள். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.